இந்த வாட்டி தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் போன வருஷம் தைப்பூசம் விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேறி அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ விரத முறைன்றது 48 நாள் அசைவம் சாப்பிடாம இருங்க. அது கூட ஏன் காரணமா இருக்குது, 48 நாள் நீ எதுவுமே சாப்பிடாம உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விடுறப்போ கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும். அந்த 48 நாள் தைப்பூச விரதம்ன்றது வந்து ஏன்னா அதுலேயே ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. நான் டிசம்பர் 15 ஆரம்பித்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து முடிங்கன்றப்போ 49 நாள் கணக்கு வந்துச்சு. 48 நாள் நீங்கள் முருகனுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கி கம்ப்ளீட் பண்ணி 49 நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகருக்கு ஒரு பால் அபிஷேகத்துக்கு பாலோ இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு தேனோ விபூதியோ ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு எதுவுமே இல்லையா, போகும்போது உங்கள் கையில் ஒரு 4 பூவை பறித்து முருகருக்கு கொடுங்க. வசதி இருந்தால் ஒரு மாலை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் இருக்கிறப்போ நீங்கள் எதை மைனஸாக நீங்கள் நினச்சி கோயிலுக்கு போனீங்களோ அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் முருகர் இப்படி தான் கும்பிடணும், இப்படி கும்பிட்டா தான் முருகர் வருவார், வேலை வச்சு கும்பிட்டா மட்டும்தான் முருகர் வருவார், வேல் இல்லாமல் கும்பிடக்கூடாது, வேல் வச்சா பிரச்சனை அப்படின்னு எந்த குழப்பமும் அடையாதீங்க. பக்தியில் எப்பயுமே மனிதனுக்கு குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம். அந்த குழப்பத்துக்கு நீங்கள் சிக்காமல் டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பன் மைண்டடாக முருகா நான் உன்னை கும்பிட்றேன் கும்பிடலை, என் மனசில் நீ இருக்க, கோயிலுக்கு வரேன் வரல, எனக்கு ஒன்றுனா நீ வந்து நில்லு முருகான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த முருக சக்தி வந்து உங்களை காப்பாற்றும்.